வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராஜ்குமார். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. புதுச்சேரி காவலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது. முதலமைச்சர் அறிவுரை. இளம் காதல் ஜோடிகளை மிரட்டி பணம் பறித்த காவலர். இனி விரிவான செய்திகள். மத சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியமாகும். அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மத சார்பின்மையை ஊக்குவித்து சமூக மற்றும் ஜாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தாந்தத்தையும் நாம் கைவிட வேண்டும் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரவிந்தோ சொசைட்டி சார்பில் 3 நாள் பாரத் சக்தி பாண்டிய இலக்கிய திருவிழா தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி ஏ தர்மிக் சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 2 நூல்களை வெளியிட்டார். பாரத சக்தி எனும் தலைப்பில் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாடு அடைந்த பொருளாதார முன்னேற்றத்தை ஒட்டுமொத்த உலகமும் அங்கீகரித்துள்ளது என்றார். நாம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சூழலில் உள்ளோம். உலகமே நம் நாட்டின் திறனை ஒப்புக்கொண்டுள்ளது. பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் நாடு முன்னேறி உள்ளது. இந்த சாதனைகள் அனைத்தும் மக்களின், குறிப்பாக இளைஞர்களின் பங்களிப்பால் சாத்தியமாகி உள்ளன என தெரிவித்தார். மேலும் நாட்டின் தலைமை தடைகளை நீக்கி மக்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார முன்னிலையில் பாரதத்தின் எழுச்சியுடன் நாடு ஆன்மீக விழிப்புணர்வை காண்கிறது. இது நாட்டின் முக்கிய பலமாகும். நாட்டின் தனித்துவமான ஆன்மீக கருத்தை அழிக்க கடந்த காலங்களில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சுதந்திரத்திற்கு பிந்தைய விவகாரங்களின் தலைமைக்கு வந்தவர்களும் பாரத சக்தியை குழி தோண்டி புதைக்க முயன்றனர். நாம் நமது தனித்துவமான ஆன்மீக வலிமையை மீட்டெடுக்கிறோம். இதற்கான தெய்வீக கடமை எங்களுக்கு உள்ளது. எவ்வாறாயினும் கடந்த 10 ஆண்டுகளில் நாடு அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் இங்கும் உள்ளனர். சுற்றுச்சூழல் அமைப்பு, அரசியலமைப்பு அமைப்புகள் சமரசம் செய்யப்படுவதாக ஒரு தவறான கதையை உருவாக்குவதன் மூலம் பொதுமக்களின் அச்ச உணர்வை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் எதிர்மறையான கற்பனையை உருவாக்குகின்றனர். அவர்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கின்றனர். மதசார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியமாகும். அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மதசார்பின்மையை நாம் ஊக்குவிக்க வேண்டும். சமூக மற்றும் ஜாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தாந்தத்தையும் நாம் கைவிட வேண்டும் என தெரிவித்தார். Sir. From the burning fire to the dying embers, and the rekindling of Bharat Shakti burns in our souls. European secularism is denial and negation of Bharat Shakti. It cannot be accepted. It has to be Bharatiya secularism, that is equal respect to all. It is not turning away from dharma, because you cannot turn away from dharma. What is dharma? Dharma is not rituals. It is not confined to certain rites prescribed by certain people. These are okay. It's part of paragraph. But dharma is courts are compromised. That is how we say. All the institutions which are crucial for not only governance, but not only for good governance, but for the rise of Bharat Shakti, they are questioned, their credibility are questioned. A fiction, a negative fictions created to undermine public confidence in those institutions.
they will continue doing that. We need to be careful. Friends, these people will use from the toolkit of the icon of the anarchist. Pondicherry Festival, your contribution in collating, in igniting the mind is enormous. Don't think it is small. This is small spark will ignite many minds, which will further ignite many more minds. It will be a spiritual chain reaction, and it will spread all over. Bharat will rise, we have no doubt about it, and it will continue as they are heading the movement, as they are heading the mission of igniting Bharat Shakti. He will do that, we have full confidence in it. Thank you very much for the attention. புதுச்சேரியின் மாநில வருவாய் சுற்றுலா பயணிகளால் தான் அதிகரித்து வருகிறது. எனவே காவலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுரை. புதுச்சேரி காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் மற்றும் 19 ஓட்டுநர்கள் ஆகியோரின் பயிற்சி நிறைவு மற்றும் அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது சட்டம் ஒழுங்கையும் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்றார். இந்திய அளவில் சிறந்த காவலர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு காவல்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம், அழகான மாநிலம், சுற்றுலா தலமாக விளங்குவதுடன் சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற மாநிலமாக இருந்து வருகிறது என்றார். இதனால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து மாநில வருவாயும் உயர்ந்து வருகிறது என்றார். எனவே காவல்துறையை சார்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். காவலர்களின் பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது நமது எண்ணம் என்றும் காவலர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். விழாவின் நிறைவாக புதிய காவலர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான காவலர்கள், அவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காவல்துறை இயக்குநருடன் செல்கிறார். பாசிட்டவாறு மாண்புமிகு புதுச்சேரி அவர்களுடன் செல்கின்றார். சேவைக்கு செல்ல இருக்கும் பயிற்சி வீரர்கள் நெஞ்சம் நிமித்தி எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்களின் பாதுகாப்பு, போர் புரியும் வீரம், எதிர்த்து நிற்கும் வல்லமை ஆகிய இரண்டையும் விட ஒரு படையின் அணிவகுப்பு தோற்றம் நேர்கொண்ட பார்வையுடன் வீர நடையிட்டு செல்கின்றனர் நமது பெண் காவலர்கள். தயார் என காத்து நிற்கின்றார்கள். தேசிய கொடியையும் காவல்துறை சின்னம் தாங்கிய கொடியையும் கைகளால் தொட்டு சாதிர். நமக்குள் பிரிவில்லை, வேதமில்லை. நாம் பிறப்பால், மதத்தால், மொழியால், இனத்தால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் பலதரப்பட்டவர்களாக இருக்கலாம். புதுச்சேரி காவல்துறையானது இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுவதில் மிக முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற காவல்துறையானது சுறுசுறுப்பாக பணியாற்றும் பொழுது நமது பூச்சியுடைய சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்பொழுது குற்றங்கள் குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம். ஏறக்குறைய இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் மட்டும் சுமார் 700 பணியிடங்கள் காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையை சார்ந்தவர்கள் நிரப்பப்பட்டு இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்கின்ற என்று பெருமை அடைகின்றேன். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை மேற்கொண்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் கடலோர தூய்மை பணி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் இணைந்து கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசி சென்ற குப்பைகளை துணைநிலை ஆளுநர் அகற்றினார். We have gathered here with a common goal to protect and preserve our புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர்.
அறக்கட்டளை பெயரை சொல்லி பாஜகவிற்கு உறுப்பினர் சேர்த்ததில் தனக்கோ மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என முத்தியால்பேட்டை தொகுதி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் விளக்கம் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 19ஆம் தேதியன்று முத்தியால்பேட்டை பகுதியில் அறக்கட்டளையில் உறுப்பினர் சேர்ப்பதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கப்படுவதாக செய்திகள் வெளியானது. இந்த சம்பவம் முத்தியால்பேட்டை அகத்தியர் வீதியில் நடைபெற்றதாக செய்தி வெளியானது. அகத்தியர் வீதி என்பது முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியே அல்ல, ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியாகும். தவறுதலாக ராஜ்பவன் தொகுதி என்பதற்கு பதிலாக முத்தியால்பேட்டை தொகுதி என செய்தி வெளியானதை கண்டு முத்தியால்பேட்டையை சேர்ந்த பொதுமக்கள் யாரும் அதிர்ச்சியடைய வேண்டாம். இத்தகைய செயலில் நானோ முத்தியால்பேட்டையில் உள்ள மற்ற நிர்வாகிகளோ ஈடுபடவில்லை என தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளக்கத்தை கட்சி தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வானூர் பகுதியில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தனியார் திருமண நிலையத்தில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குனர், வேளாண்மை துறை இயக்குனர், கால்நடை இணை இயக்குனர், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர், தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர், பாரத் மண்டி துணைத் தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை எடுத்துக் கூறினர். இக்கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். நடைபெற்ற உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில வடிவால் சார் ஆரம்பிச்சிருந்தாரு. இப்போ நாங்கள் ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்தோம். அப்போ 350 பேர் 2000 ரூபாய் பங்கு தொகையை கொடுத்து நாங்கள் ஒரு 14 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட்ல இருந்து நிதியாக கொடுத்துருந்தோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும், நிறுவனம் பெற்று ஊதியவாளர். நன்றி சார். அடுத்தபடியாக வழங்குமாறு இயக்குனர் திரு சார் ஓகே. அமமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக திருக்கனூர் அருகே சித்தலம்பட்டு கடைவீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமமுக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திருக்கனூர் அருகே சித்தலம்பட்டு கடைவீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் கணபதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாஞ்சிநாதன், ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினர். மாவட்ட அணி செயலாளர்கள் அருண் பிரகாஷ், சுகந்தி துவக்க உரையாற்றினர். தலைமை கழக பேச்சாளர் டேவிட், பிரவீன்குமார் ஆகியோர் பேருரை நிகழ்த்தினர். மாவட்ட பொருளாளர் சுகுமார் நன்றி உரை ஆற்றினார். இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சுரேஷ்குமார், பொக்கிஷம், பொதுக்குழு உறுப்பினர்கள் குரலரசன், தன்ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் சிவக்குமார், சதீஷ், ராமச்சந்திரன், அண்ணாதுரை, கோதண்டபாணி, நகர செயலாளர் கேசவன், நகர பொறுப்பாளர் விக்னேஷ், மாவட்ட அணி செயலாளர்கள் தாமோதரன், லோகதாசன், வெங்கடாச்சலம், மாவட்ட விவசாய அணி தலைவர் கண்ணன், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆட்சியும் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றால் மிக தலைசிறந்த தலைவன் நம்முடைய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் தான் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி மறக்காதீர், மறந்தும் இருக்காதீர். ஏழைகளின் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் திரு பி கோவிந்தராஜ் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மற்றும் ஒன்றிய கழகம்
கழகம் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வில்லியனூரில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நூதன தங்கத்தேர் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவத்தில் முதல்வர் ரங்கசுவாமி பங்கேற்று தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நூதன தங்கத்தேர் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவம் இன்று நடைபெற்றது. இந்த வெள்ளோட்ட வைபவத்தில் திருக்கோவிலூர் ஸ்ரீமான் எம்பெருமான் ஜூயர் சுவாமி எழுந்தருளி இருந்து மங்களாசாசனம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தங்கத்தேர் திருப்பணிக்குழு மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் செய்திருந்தனர். ஓர் சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர், மங்கலம், ஊசுடு தொகுதி குழு சார்பில் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர், மங்கலம், ஊசுடு தொகுதி முழுவதும் வீடற்ற மக்களை கணக்கெடுத்து இலவச வீட்டுமனை வழங்கிட வேண்டும். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைய மக்கள் தொகைக்கேற்ப தரம் உயர்த்தி அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை 24 மணி நேரமும் கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் கொம்யூன் முழுவதும் சட்டத்திற்கு புறம்பாக விளை நிலங்களை வகை மாற்றம் செய்து சுற்றுச்சுவர் அமைத்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும். வில்லியனூர் மார்க்கெட்டை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு கட்டுமான பணிகளை முடித்து திறந்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி துணை செயலாளர் பெருமாள், தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தினை விலக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மணவெளி கிளை செயலாளர் சரவணன் ஆகியோர் விலக்கி பேசினர். இந்த போராட்டத்தில் தொகுதி குழு தோழர்கள் கணேசன், பாத்திமா, கண்ணன், சுரேஷ், அப்துல் அஜீஸ், வீரையன், ஜீவானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டிருக்கிறார். புதுச்சேரி பகுதியில் வாழும் வீடற்ற மக்களுக்கு
உரிய கணக்கெடுப்பு நடத்தி வீடற்ற மக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மீது அவர்களுக்கு உரிய நேரத்தில் மனைப்பட்டா வழங்குவதில் இந்த அரசாங்கம் காலதாமதம் ஆட்சியாளர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லையான்னு தெரியவில்லை. இங்க 2 அமைச்சர்கள், இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அங்க ஒரு அமைச்சர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்த எம்எல்ஏ இருந்த நமச்சிவாயம் அவருக்கு பொது சிஎம் பதவி வேணும். தமிழ் கட்சி சார்பாக புதுவை அரசு புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்களை பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் செய்திருந்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 3வது வாரத்தில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. காரைக்கால் கடலோர மீனவ கிராமங்களில் பல்வேறு பகுதிகளில் இன்று சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்காலில் அமைந்துள்ள கீழ காசாக்குடிமேடு மீனவ பகுதியில் உள்ள கடற்கரையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் காரைக்காலில் முக்கிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விநாயகா மிஷன் மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மற்றும் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையம், இந்திய அரசு, சென்னை புதுச்சேரி கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு ஆகியோர் இணைந்து இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை உதவி இயக்குனர் ஆஞ்சல் ஜெயின், நகராட்சி ஆணையர் சத்யா, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பாலன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். Somebody across even advanced years, but the generation which is sitting in front of us is going.
புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பச்சைவாழி அம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு வழக்கறிஞர் குமரன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகே அருள்மிகு பச்சைவாழி அம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயங்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கோவில்களில் கட்டுமான பணிக்கு நிதி அளிக்க முன்வந்த ராஜ்பவன் தொகுதியின் முக்கிய பிரமுகர் வழக்கறிஞரான குமரன் இன்று தனது சொந்த நிதியிலிருந்து கோவில்களின் கட்டுமான பணிக்கு 1 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ், துணைத் தலைவர் பாரதி, பொருளாளர் பாரிவேந்தன் மற்றும் வாசு, குமரன், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மோகனசுந்தரம், குமார், ராஜேஷ், கந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் முதல் சனிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுவது வழக்கம். மேலும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை இன்று காலை பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், பால், தயிர், பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் நாமமான கோவிந்தா நாராயணா என்று கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி சன்னதி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். நியூஸ் பார்த்து தேவா விஷங்கவே தேவாசத்யம் மகாதேவாத்ம ஸ்ரீவேங்கடாதிபதிமூர்த்ததாத்மோ நமः. ஓம் சேவாவந்தோ நமஸ்ததாய ஹான்ய புருஷம் தேவார்த்தம் பரிதேவாய வல்ஹான்ய சந்தோஹால் மணிமன்னாஹ உன் சேவாய் சேவித்திருக்காப்பே அரியோம் தேவித்யாயம் பல்லாண்டே வரிவாயும் மலமார்விவாயும் கமங்கையும் பல்லாண்டே வரிவாயும் சுரஹாயும் பல்லாண்டே ஆபாய சேரும் பல்லாண்டே. பாகூர் கரியாம்புத்தூர் பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான இடத்தினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை சபாநாயகர் பார்வையிட்டனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையாம்பத்தூர் பகுதியில் வசிக்கின்ற சில குடும்பத்திற்கு இலவச மனைப்பட்டா இல்லாத காரணத்தினால் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலுவிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தினை தேர்வு செய்து இலவச மனைப்பட்டா வழங்குவதாக முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை சபாநாயகர் ராஜவேலு, நில அளவை இயக்குனர் மற்றும் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் அந்த இடத்தினை தேர்வு செய்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் சுத்தம் செய்து மனைப்பட்டா பிரிவை பிரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதுகுறித்து துணை சபாநாயகர் ராஜவேலு கூறுகையில், விரைவில் இந்த இடத்தை மனைப்பிரிவு பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என்பதை பொதுமக்களிடையே எடுத்து கூறினார். இந்த இடத்தில் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என்று திரளாக கலந்து கொண்டு துணை சபாநாயகர் ராஜவேலுவுக்கு நன்றியினை தெரிவித்தனர்.
வண்டி ஸ்பீடா சார் இப்போ இது எல்லாமே புஷஸ் கொடுத்துருங்க நான் கல் போட்டு நான் அது சரியாக 2 பேர் வந்துட்டாங்க. எனக்கு 3 யானம் போயிருக்கு. அவங்களும் அடுத்த வந்துடுவாங்க. கொஞ்சம் லைட்டாக ஏறம் போய் வந்துடுவாங்க சார். நாளைக்கு வந்துடுவாங்க சார். அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து நின்று போயிடுச்சு அதுவும் போயிடுச்சு. அது அப்படியே டிஃபரெண்ட். சரி இருக்கிற சர்வர் எங்கன்னு கேட்டாக்க யானம் அனுப்பிச்சு. காரைக்கால் கடற்கரையில் காவலர் ஒருவர் இளம் காதல் ஜோடியை மிரட்டி 3000 ரூபாய் பணம் வாங்கியதாக அந்த காவலரிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் காதலர்கள் கடற்கரைக்கு ஜோடியாக வருவது வழக்கமாகி வருகிறது. இதனை பயன்படுத்தி காரைக்கால் கடலோர காவல் படையில் பணிபுரியும் ராஜ்குமார் என்ற காவலர் காதல் ஜோடிகளை தனியாக வரவழைத்து பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஒரு காதல் ஜோடியிடம் கடற்கரையில் உள்ள புறநகர் காவலகத்திற்கு வரவழைத்து மிரட்டி 3000 ரூபாய் ஜிபேயில் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அறிந்து அந்த காதல் ஜோடியின் நண்பர்கள் சிலர் அங்கு வந்து எப்படி பணம் வாங்குவீர்கள், அந்த பெண்ணை எப்படி மிரட்டினீர்கள் என்று கேட்டுள்ளனர். இதனை அவர்கள் வீடியோ பதிவுடன் எடுத்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தம்பி இந்த தண்ணி பாட்டில் நீ வாங்கிட்டு வந்ததா? தண்ணி இருக்கும்போது தண்ணி எடுத்துங்க. கேட்டாங்களா? 5000 கேட்டாங்களா? யார் தேவையில்லாத ஏன் பயப்படுற? இங்க வா வாங்க. பயப்படாதான். எவ்வளோ ஓட்டா? தண்ணி பாட்டில் வாங்க சொன்னாங்களா? பாப்பா உன்னை தனியா பேசினாங்களா? உன்ட்ட தனியா பேசினாங்களா தண்ணி பாட்டில் வாங்க சொல்லி? என்ன போடானா? என்னது? யாரு போறது? யாரு காசு? அந்த பொண்ணு மருந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு வா இங்க வா. நீ தம்பி கேட்டாங்களா? 5000 கேட்டாங்களா? யார் தேவையில்லாத? ஏன் பயப்படுற? இங்க வா வாங்க. பயப்படாதான். எவ்வளோ ஓட்டா? தண்ணி பாட்டில் வாங்க சொன்னாங்களா? பாப்பா உன்னை தனியா பேசினாங்களா? உன்ட்ட தனியா பேசினாங்களா தண்ணி பாட்டில் வாங்க சொல்லி? என்ன போடானா? என்னது? யாரு போறது? யாரு காசு? அந்த பொண்ணு மருந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு வா இங்க வா. நீ தம்பி தம்பி விட சொல்றான்.
அவன் என்ன சொல்லிருக்கான்? நீ சாலை எடுக்கிறியா இல்ல நான் வந்து உன்னை தொட்டு தூக்கு வா பண்ணுங்கிறான்பா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. புதுச்சேரி காவலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது. முதலமைச்சர் அறிவுரை. இளம் காதல் ஜோடிகளை மிரட்டி பணம் பறித்த காவலர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.